இது ஸ்டிக்கர் உள்ள தோடு இன்னும் அடிங்க. அது எப்படி சவுண்ட் பார்க்கலாம்? கேமரா பத்தியா எங்க இப்ப தான் வருது. இதுக்குள்ள இது எல்லாமே அடைஞ்சு இது அது அந்த பாட்டில் வர மாதிரி இருக்கும். ஹாய் ஹலோ வெல்கம். இப்போ பார்த்தீங்கன்னா குடிமத்து ரோட்டில் பழைய பொருள் எல்லாம் இங்கே இருக்குன்னாங்க. எல்லாம் மட்டும் ஒரு பொக்கிஷமாக வந்து போட்டு பாதுகாப்பு வச்சுருக்காங்க. அது நம்ம என்னென்ன இருக்குன்னு வந்து பார்க்கலாம். இப்போ வேறு பணி ஒன்றும் இல்லை, வேறு பணி ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன இருக்குன்னா 70ஸ்லேயும் 80ஸ்லேயும் 60ஸ்லேயும் இருக்கிற பொருட்களை வந்து மட்டும் இங்கே பக்குவமாக பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. இப்போ அதுக்கான விலைகள் என்னென்னு, இப்போ அதுக்குள்ளான பொக்கிஷம் என்னென்னு இப்போ இடத்த வச்சுருக்காங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 60ஸ்ல இருந்த வாட்சுகள், இதெல்லாம் இந்த மாதிரி 70ஸ்ல இருந்த வாட்சுகள். இது வந்து மட்டும் இங்கே என்ன ரேட்டு கொடுக்குற மாதிரிலாம் இல்லை. இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப வருஷமாக இந்த மட்டும் ரேட்டாக இருக்காங்க. இந்த பெயிண்டிங்ஸ்லாம் இந்த பெயிண்டிங்ஸ்லாம் வந்து மட்டும் ஆண்டிக் பெயிண்டிங் தான். 40ஸ்ல 30ஸ்ல வந்து மட்டும் பண்ணி வச்ச பெயிண்டிங்கு. அதெல்லாம் வந்து மட்டும் இத்தாலி, ஜெர்மனி, அப்புறம் நியூயார்க்கு அங்கெல்லாம் போய் மட்டும் இந்த பெயிண்டிங் கலெக்ட் பண்ணி வந்தது. அது நம்ம இந்தியாவில் வந்து மட்டும் இந்த இடத்துல வந்து மட்டும் பொக்கிஷமாக பாதுகாப்பு வச்சுருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்னா இதில் என்னென்ன இருக்குன்னா, நம்ம தமிழ் பண்பாட்டுக்காக தமிழர்கள் அந்த காலத்தில் மட்டும் விவசாயம் பண்ணும்போது யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்குது. அப்புறம் அந்த அப்போ பண்ண அந்த ஜிம்னாஸ்டிக் பண்ணுற கர்லாக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கர்லாக்கட்டைன்னு. அந்த பொருள் வந்து மட்டும் இப்போது ரொம்ப நம்ம பார்த்து பல வருஷம் இருக்கும். எப்படி யூஸ் பண்ணுறது, இது எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா அதை பற்றிலாம் தெரியாது. ஆனால் பேஸாக வந்து இப்படி எடுத்து இப்படி சுற்றி இப்படி அடிப்பாங்க. அப்போல்லாம் இதுதான் ஜிம்முக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த பொருளெல்லாம் இருக்குது. ஆன்சினா இதெல்லாம் மட்டும் 80s 90s பசங்களுக்கு இந்த கர்லா கடையை பற்றி தெரியும். இப்போ 2Kல இருக்கவங்களுக்குலாம் தெரியாது. அப்புறம் வேறு என்னது தெரியுமாடா உனக்கு? என்ன தெரியுமாடா? தெரியாது. இப்போ வேறு என்ன சொல்கிறது, டோர் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப இது என்னதுண்ணா? அது அழகாக இருக்குது. இது என்னது? இது வந்து மட்டும் விண்மீனோட வால். எல்லோரும் விண்மீன் பார்த்துருக்கீங்க கேட்டிங்கன்னா யாருமே பார்த்துக்கலன்னு அதோட வால் நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குது. இது சைஸ் மட்டுமே வுட்டான அது அதிகபட்சம் 3 அடி இருக்கும் போல இருக்குது. இது விண்மீன் சரி. இந்த டோர் ஓப்பன் பண்ணுங்க. நாங்கள் அண்ணன் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. இவர் தான் விஜயண்ண. இந்த இடத்துக்கு வந்து பார்க்குற மாதிரி இவர்கிட்ட டோக்கன் ஃபீஸ் 1000 ரூபா. ஆயிரத்தி ஒரு தான் பிரச்சனை இல்லை. அப்புறம் இதுக்குள்ளே நம்ம குழப்பிட்டு இருக்க வத்தியில் இதுக்குள்ளே இப்போ என்னென்ன இருக்குன்னா, இது மட்டும் புதுசாக எல்லாமே படம். இப்போ இது என்னது, இது நானே பார்த்தே இல்லை. இது என்னங்கிறது தெரியல. இது என்னதுண்ணா? இது ரொம்ப அற்புதமாக இருக்குது. இது வந்து ஒரு ஃப்ளாஸ்க். நம்ம வந்து மட்டும் பாளையமரத்தில் இருக்கவங்களுக்கு பற்றி மேக்ஸிமம் தெரியப்பட்டிருக்கோம். நம்ம இந்தியாவில் வந்து மட்டும் இது பார்த்துருக்க மாட்டோம். நீ பார்த்துருக்கியா? நான் இதுவே பார்த்ததில்லை. ஆனால் இது வந்து இப்போ ப்ரொசஸாக பார்க்குறேன். என்னதுன்னா தண்ணி குடிக்கிற ஒரு ஃப்ளாக்ஸ் தான். ஃப்ளாக்ஸ் இதெல்லாம் ரேடியோ நுழைஞ்சு தான் சொல்ல முடியும். தெரிஞ்சா கேளு. அதுக்கு நம்ம அங்கே சொல்லலாம். இது என்னன்னா ரைட்டாக மண்டையில் வந்துருப்பது. அது கரண்டி மாற்றி வைக்கிற ஸ்டாண்டு. இது கன்னோடது. என்னதுன்னா தோட்டா போட்டு வைக்கிறது. ஓ, அந்த காலத்தில் புல்லட் போட்டு வைக்கிறது. இது நம்ம சுபாஷ் சந்திர போஸ் போருக்கு போகும்போது இது உபயோகப்பட்டிருக்கேன். புல்லட் எல்லாம் போட்டு வைக்கிறது. போட்டு வைக்கிறதுக்காக இதெல்லாம் இந்த மாதிரி பொக்கிஷமாக பாதுகாப்பு வச்சுருக்காங்க. இன்னொரு பொட்டி இருக்குது. இது ரொம்ப நல்ல விஷயம் தான். அதே இதுக்கு தான் சுபாஷ் சந்திர போஸ் போருக்கு போகும்போது தண்ணியாக தேவைன்னா இதில் தான் ஸ்டாக் பிடிச்சி வச்சுருப்பாங்க. அதை நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரேடியோவில் வந்து மட்டும் நம்ம இப்போது இதில் நம்ம பார்க்க முடியாது. பார்த்துக்குங்க நல்லா ரேடியோ. இது வந்து மட்டும்
70ஸ்லயும் 80ஸ்லயும் வந்து மட்டும் இந்த ரேடியோ இல்லாம ஒரு மனுஷன் வந்து மட்டும் நிம்மதியா இருக்க முடியாது. இது என்னது அயன் பாக்ஸா? இது ரயன் பாக்ஸ், இஸ்திரி பெட்டி. மிஸ்திரி பெட்டி தான். இது நாகப்பாம்பு. இது போன்லாம் மேக்ஸிமம் பாக்குறது இந்த போன்ல பாக்குறது தான் நம்ம எல்லாமே வந்து அது போண்டா ஒரு முக்கியமான விஷயம் இப்ப இதை என்ன பார்க்கணும், இந்த கடிகாரம் இதுதான் நம்மளோட இந்தியாவில முதல்ல வந்த கடிகாரம். அப்படியா? சேலுக்குன்னு அடிச்சிடுங்கிறீங்க. சேலுக்குன்னு வந்த கடிகாரம். டைம் இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சோம். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், மொத்தமாவே 3 முள்ளு தான் இருக்கு. அலாரம் செட் பண்ற மாதிரி 3 முள்ளு தான் இருக்கு. சரி, 2 முள்ளு தான் இருக்கு. ஒரு முள்ளு வந்து மட்டும் இதாகிற மாதிரி அலாரம் பண்ற மாதிரி தான் இருக்கு. இங்க ஏதோ ஐட்டம் எல்லாம் காமிச்சாரு. ஃபேன், சீலிங் ஃபேன், டேபிள் ஃபேன் பண்ணுது. இது டேபிள் ஃபேனு. இதெல்லாம் 70ஸ்ல உருவாக்கப்பட்டது. இதில் கரேஷன் கொடுத்துட்டோம். இதெல்லாம் வந்துட்டு இருந்தது. எல்லாமே வந்து மட்டும் தேக்கிலையும் மரத்தாலையும் செதுக்கின சிலைகள் தான். இன்னி வச்சிருக்காங்க, யூஸ் ஆயிட்டு தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மட்டும் ஒருத்தர் வந்து மட்டும் செதுக்குனது தான். அது ஒரு பொருளை மரத்துலேயே. இப்போல்லாம் நம்ம இதெல்லாம் பார்க்கறது மட்டும் அவர் அபூர்வம் தான், ரொம்ப ரேர் தான். ரொம்ப ரேர் தான். எப்படி செதுக்கியிருக்காங்க பாருங்க. அப்படி இந்த யானையை அப்படியே நின்று செதுக்கியிருக்காருல. இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் வெளியில் ஃபோன் பண்ணி சொல்லுவேன். இல்லையா? வேற என்னது மேலே மேலே வந்து மட்டும் இதுதான். இது 10 நம்பர் போடணும். இது பேர் என்னன்னு தெரியல. ஆனால் இதை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பழைய படத்துலலாம் இது இல்லாமல் எதுவுமே பார்த்துக்க முடியாது. 70s 60ஸ்லாம் இந்த இதில் தான் படமே ஓடி இருக்கு. இதெல்லாம் இளையராஜாவே வந்து மட்டும் இசை கற்றுக்கிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு, இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று. இது இசை வந்து மட்டும் 4 பிரிவு பண்ணியிருக்காங்க. இதுதான் 4 பிரிஞ்சிருக்கு. 10க்குள்ள வாழ்க்கை இருக்கு. அப்படிங்களா? இப்போ நம்ம இப்படி பண்ணால் இந்த காற்று வந்து அந்த இசையாக உருவாகுது. அப்புறம் அதே மாதிரி இந்த ஓட்டையை அடைச்சி இப்படி பண்ணால் இந்த காற்றோடய உருவாகுது. அது ஒவ்வொரு ஸ்டெப்பு தான். நல்லா இருக்கு, அருமையாக இருக்குது. அப்புறம் இதில் வந்து முக்கியமான நம்ம பார்க்க வேண்டியது ஒன்றுன்னா, நம்ம எதுவுமே கவனிச்சிக்க மாட்டோம். இதில் பெஸ்ட் என்னன்னா எல்லாமே சாப்பிட்டு மக்கள் வரும்போது எல்லாமே சாப்பிட்டு எல்லாமே மட்டும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதுதான் சந்திரமுகி. இது வந்து 80ல பயன்படுத்தும். இதான் சந்திரமுகி படத்தில் லீயா வந்து யூஸ் பண்ணுது. சாவி இந்த பூட்டுக்கு இதான் பூட்டு அங்கே இல்லை, இங்கே இல்லை, இதாக இருக்கு. இது என்ன மெட்டீரியல்னா? காப்பர். காப்பர் தான். அப்புறம் இது பித்தளை மெட்டீரியல். ஆனால் இது வந்து அந்த காலத்துக்கு மட்டும் ஒரு சாவி தான். நம்ம எப்படி சின்னோண்டு சாவி வைக்கிறோம் இந்த மாதிரி வந்து இது அந்த காலத்துக்கு மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாக்ஸ்க்குலாம் இந்த மாதிரி சாவி யூஸ் பண்ணுவாங்க. தெரியும் வச்சுங்களா? இதில் வேறு நம்ம என்ன கற்று போனால் இதை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும். பழைய ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் இது இல்லாமல் படமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கிராமஃபோன். இது வேறங்க. மியூசிக். திருப்பி வைக்கப்படுறா ஏன்டா? வெயிங்க அப்படியே வெயிங்க. இது வந்து கழுகுறக்கு ஆந்திரக்கு மயில்னோட இது என்னதுண்ணா? இது இது அது ராஜபாளையம். பாம்பு மாதிரி ஏதோ இருக்கு. அது அந்த இது ஊதுறது. சங்குகிறது. இது பார்த்தீங்கன்னா கடை ஊது பார்க்கலாம். காற்று தான் இருக்கு. இது இல்லை. காற்று தான் இருக்கு. காட்டு. இது பார்க்க உங்களுக்கு என்ன சுமார் எத்தனை வெயிட் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. உங்கள் வெயிட் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. இது உங்களை வெயிட் கம்மியாக தான் இருக்குது. தெரியுதா? சரி, சும்மா தூக்கி பாருங்க. நெட்டு கன்மெட் கிராஸ். எல்லா சிற்பியும் போட்டு அவங்க வந்து கீழே போட்டுறாதான் கல்லா எந்த அளவுக்கு இதாக கிளாஸ் இருக்கு. இப்படி விட்டு எப்படி அமைதியாக இருக்கடா.
இது எப்படின்னா நம்ம இந்த இதாகும் போது இது வந்து வாசியங்கள் ஒளிபரப்பாகிறது. அதுதான் அந்த மட்டும் இசை. இது ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் ஆகுது. இது க்ளோஸ் ஆக முடியுது. இசை இசை எங்கிருந்து வருது தெரியுமா? இசை பஸ்ல அந்த மாதிரி இருக்கா? அது ஒரு இசை. இது ரிஃப்ளெக்டிங் ஸ்டிக்கர் இருந்துங்களா? உள்ள தோடு இன்னொடிங்க அது எப்படி சவுண்ட் பார்க்கலாம். அது வரணும். இங்க வருங்க. ஒரு பைப் வச்சிருப்பாங்க. ஃப்ளை பைப். கிராமோஃபோன். அது வந்து கிராமோஃபோன். ஃபோன் இருக்கு. கிராமஃபோன். அதான் இசை வந்து போது எங்கிருந்து வருது தெரியுமா? இசை இங்கிருந்து இல்லை, இதான் இங்கிருந்து வருது. குசுட்ட பத்தியா பார்த்தியா நீ? இது அப்போ அது கேமரா. கேமரா பத்தியா எங்க ஓப்பன் பண்ணு. ஏதோ வெளிச்சத்துக்கு ஓப்பன் பண்ணுறது இதுதாங்க சவுண்ட் வருது. அதான்டா இதுக்குள்ள தான்டா வருது. இதுக்குள்ள இது எல்லாமே வந்து மட்டும் இதை க்ளோஸ் பண்ணிட்டா என்ன கேமரானது? இந்த இதெல்லாம் அடைஞ்சு கிடக்குது. இது அது அந்த பாட்டு நார்மல் இருக்குது. போட்டோ எடுத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். ஆமாம் பை. காட்டு என்ன பேர்? மெரோல் பாவா. இது எப்படி போட்டோ எடுப்பாங்க? இல்லை இந்த ரீல் வச்சு மூட்டு இது வந்து படம் ஓட்டுறாங்கல்ல அந்த ப்ரொஜெக்டர். ப்ரொஜெக்ட் எந்த வருஷத்தோட இது? ப்ரொஜெக்டர். இது என்ன ரேடியோவானது? யாரா சுகுநாட்டுக்கு யாரா சொல்றா ஜெய். வாங்க தெரியல. என்னென்ன இது இருக்கு? இது என்னது பத்தியா? இது பெயிண்டிங்ஸ் வந்து முதல்ல தோல் மாதிரி இருக்கு. இப்போ என்னென்ன இருக்கு நாங்கள் காட்டுறேன். காட்டுறாங்கறியா? போகக்கூடாது. அணிசத்திரம் இதெல்லாம் இப்போ எங்கே இருக்குது? டாய். ரொம்ப வயசானவரா? இது எல்லாமே சேல்ஸ் தான். ஏன்னா சேல்ஸ்க்கு எல்லாமே சேல்ஸுக்கு தான். என்னை தவிர எல்லாத்தையும் இதெல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரி இது பழைய போக பீரோ உங்களுக்கு ஏதாவது வாங்கின மாதிரி இருந்தா எல்லாம் தேக்குலையும் எல்லாமே தேக்கு தான். சேரு பீரோ உங்களுக்கு எல்லாம் பெஸ்ட்டாக வேணும்னா இங்கே வந்து நீங்கள் எடுக்கலாம். இந்த பழைய பொருள் எல்லாமே இருந்தாலும் நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு இப்போ இருந்த 2K 2+க்கு இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. இந்த இதை பற்றி நான் சொல்லணுன்னா இந்த கட்டு மட்டுமே அவங்க சொல்கிறாங்க ப்ரைஸு 2 lakhsங்கிறாங்க. ஏன் அவங்க 2 லட்ச ரூபா சொல்கிறாங்கன்னு நான் யோசிக்கல. அதுக்கப்புறம் தெரியுது, சும்மா நவுத்து தூக்குனாலே அந்த வெயிட்டாக இருக்குது. ஒரு ஆளால் இந்த காலையில் தூக்குது. அப்படின்னா அந்த கட்டில் வெயிட் என்னன்னு தெரியும் பார்த்தீங்கன்னா. இது ஏன் 2 லட்ச ரூபா சொல்கிறாங்க? ஏன்னா எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரிஜினல் தேக்கு. இதெல்லாம் வந்து மட்டும் இந்த நெல் இருந்து மட்டும் இதுக்குள்ளே போட்டு அரெஸ்ட் பண்ணி தான் இந்த மட்டும் இதை உருவாக்கணும். எல்லாமே அவுட்புட் பார்க்குறதுக்கு செமையாகவே இருக்குது. இது அந்த 2 லட்சம் கொடுத்து நம்ம வாங்கிட்டோம்னா ஒரு நியூஸாக ஒரு தடவை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எல்லாமே கடை பேர் அட்ரஸ் என்ன பார்த்தது? சரி, எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குதுமா. நம்ம புளியமுத்தூர் ரோட்டு ரோட்டில் NSK மகால் 2வது ரோட்டில்
புட்டுநீத்தி ரோடு செல்வபுரம் பீசஸ் இந்த லொக்கேஷன் கனகராஜ் பாருங்க. தோட்டம். உங்களுக்கு எல்லாமே வந்து பிடிக்கும். உங்களுக்கு மெமரிஸாக இருக்கிறது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் நாளைக்குள்ளே வரலாலே பேசும்.